ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியட், அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற ஸ்டேஜில் ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் அண்ட் நியூட்ரிஷன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சி பீரியட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியடும். பொதுவாக ப்ரெக்னென்சி எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஒரு மாதம் பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் குழந்தை முன்னாடியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம சத்தான உணவுகளை ஃபர்ஸ்ட்லேருந்தே சாப்பிட்டு வந்தா, அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடிலேருந்தே சாப்பிட்டு வந்தால் ஃபார்ம் ஆகிற குழந்தை ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் வளரும். என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்டா ப்ரெக்னென்சியை ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோலிக் ஆசிட், அதாவது ஃபோலிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இது பச்சைக்கீரை, மட்டன் லிவர், மீன், ப்ரொக்கோலி, பீன்ஸு, அப்புறம் பருப்பு வகைகள், பட்டாணி, வாழைப்பழம், முலாம்பழம், சோயாபீன்ஸ், பூசணி, அப்புறம் பச்சை காய்கறிலாம் இருக்கும். நம்ம ஏதாவது சாலட் பண்ணோன்னா அதில் எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுட்டோன்னா அதுவும் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிடை அதிகமாக கொடுக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறேன்னு டாக்டர்கிட்ட போய் சொன்னாலே அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை. கால்சியம் குழந்தையோட எலும்பு, பற்கள், ஹார்ட்டு, தசைகள், நரம்பு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. இது பால்லையும், மீன், அப்புறம் பால் பொருட்களில் நிறையவே இருக்கும். இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் டி. இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. விட்டமின் டினா அது சன்லைட்லேருந்து தான் கிடைக்கும். ஏர்லி மார்னிங் சூரிய ஒளியில் கிடைக்கிற விட்டமின் தான் விட்டமின் டி. மார்னிங் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்தாலே விட்டமின் டி நல்லா கிடைக்கும் உடம்புக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் B12. இது பால் மற்றும் பால் பொருட்கள், அப்புறம் மீன், கோழி இறைச்சியில் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் பெண்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாதுங்க, ஆண்களும் கட்டாயமாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தி டயட்டையும் அவங்க கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸ்மோக்கிங், குடிப்பழக்கம் மாதிரி கேடு தர பழக்கங்கள்லாம் உடனே கைவிட்டுறணும். ஓகே, இது வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம். இனி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டாக ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கட்டாயமாக சாப்பிடவே கூடாதுங்க. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், நாட்பட்ட இறைச்சிகள், அதாவது எக்ஸ்பயர்டான இறைச்சிகள் உடம்புக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். உப்பு மற்றும் இனிப்பு வகைகளில் அதிக அளவில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். செயற்கை பானங்கள், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இது உடலுக்கு ரொம்ப கெடுதி. இது மட்டும் இல்லாமல் டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனால் மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். சும்மா ஒரு 30 minutes போனாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன